வணக்கம் மக்கள் எல்லாத்துக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். என் பொண்ணு குட்டி நல்லா இருக்குது. ஒரு நாளைக்கு தான் அப்படி சொல்ல முடியாது. அதுக்கு மேல ப்ராப்ளம் ஆகும். இன்னைக்கு வந்து என்னுடைய யூடியூப் சேனலுக்கு வந்தது தப்பா இல்ல ரைட்டா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் எதுக்காக வந்தேன்னா தனிமை வந்து ரொம்ப ரொம்ப அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். 10 வருஷமா சின்ன பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் தனிமையில தான் இருக்கிறேன். சில காரணங்கள் வந்து சொல்ல முடியாத கூட இருக்கலாம். என்ன இப்ப எங்க சொந்தங்கள் எங்க சொந்த பந்தங்கள்லாம் இருக்குல்ல, அவங்க வந்து யூடியூப் சேனல் வச்சு ஆடுறா, யூடியூப் சேனல் வச்சு பாடுறா, அடுத்தவங்களை புடிச்சு திட்டுறா, உன்னை பேர் சொல்லி திட்டினாங்க, இதனால கொண்டு ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணி இன்னொருத்தருக்கு அனுப்பிச்சு வர்றது. இந்த பாத்தியா உன் பேர் சொல்லி திட்டிருக்காங்க, அப்படி கம்மநாட்டிகளா? உங்க வேலையை தான் நீங்க பாருங்க. எனக்கு இதுல 10 பைசா வருங்காட்டு தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா நான் எதுக்கு பண்றேன்னு? சும்மா என்னுடைய அழகையும் வெங்காயத்தையும் காட்டுறதுலாம் நான் பண்ணல. இன்கமிங் வருது. இன்கமிங் வராம நான் எதுக்கு பதில் கத்திட்டு கிடக்குறேன்? இதனால வரைக்கும் நான் போட்டுக்கிட்டு இருந்தேன்னா எனக்குன்னு ஒரு செலவு, மாத்திரை செலவு மட்டும் வந்து 9,000 10,000 வருது. உங்களுக்கு அதை பத்தி தெரியாது. சுகர் வந்து கொஞ்சம் கூட குறைய 300 500 இப்படியே வந்துருக்குது. இதெல்லாம் வந்து சொல்லணுங்கிற எனக்கு அவசியமே கிடையாது. எனக்கு இதுல வருமானம் வருது. நான் அதனால கண்டிப்பா நான் போட்டுத்தான் தீருவேன். போடுவேன் என் இஷ்டத்துக்கு. என்னோட வந்து யாராவது 10 பைசா கொடுத்து உதவி பண்றீங்களா கேளுங்க. உதவி பண்ணலையா கேட்கவே வேற போயிட்டே இருங்க. கனகா கொடுக்கற காசு ஒரு ஜுசுபிக்கு கூட பத்தாது எனக்கு. சரிம்மா? ஒரு இத்தனோடு கூட பத்தாது. என்னுடைய செலவு சொல்றேன் நான். மாத்திரை செலவே 10,000 வந்துச்சுன்னா ஏன்னா கேட்டுக்குங்க. கனகாக்கு போன் பண்ணுவீங்களாட்டு போன் பண்ணி கேளுங்க. எவ்வளவு செலவு வரும் கனகாக்கு தெரியும். நான் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு விடுவேன். இத்தனை வருதுடா அப்படின்ட்டு. எனக்கு லைவ் போட்டேன்னா நல்ல உள்ளம் கொண்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. தெரியுமா? லைவ் போடுறப்ப சூப்பர் சாட் போடுவாங்க. உங்களுக்கு அதெல்லாம் தெரியுமா தெரியல எனக்கு தெரியல. சூப்பர் சாட் போடுவாங்க. ஒருத்தர் வந்து நான் என்ன எப்படி போடுவாங்க தெரியுமா? டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. எல்லாருமே கேட்பாங்க. நான் தனியா இருக்கிறேன் அனாதையா இருக்குன்னு சொல்லி போட்டுட்டு இருக்கப்ப அவங்க வந்து ஏன் பாட்டி அனாதையா இருக்குன்னு சொல்றீங்க, நாங்களா இருக்கிறோம் அப்படிம்பாங்க. ஒருத்தர் அம்மா அம்மான்னு கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் டார்லிங் டார்லிங்னு கூப்பிடுவாங்க. அது அவங்க இஷ்டம். நம்ம வந்து நான் எங்கேயோ இருக்கிறேன், அவங்க எங்கேயோ வந்து வீடியோல தானே பார்க்க போறாங்க. என்னமோ பேசிட்டு போறாங்க. அதுக்கு ஓவர் விடமாட்டேன். சேனல் உங்களுக்கு பாக்குறவங்க உங்களுக்கும் தெரியும் எவ்வளவு கண்ணியமா பர்ஃபெக்டா இருக்குது அப்படின்னு தெரியும். இந்த டான்ஸ் முக்கியம் ஆடுறேன்னா அதுல ஒரு சில இது போட்டா தான் எனக்கு காசு கிடைக்கும். எல்லாமே வந்து ஏஐ வீடியோ எடுத்து போட்டோம்னா அதுக்கு வந்து இது கொடுப்பாங்க, வார்னிங் கொடுப்பாங்க. அதனால இது அது கலந்து போட்டோம்னா வராது. இது எல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டு A to Z யூடியூப்பை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எல்லாமே பழகி கொடுத்துருக்காங்கல்ல. நான் அந்த அளவுக்கு ஒரு பொண்ணு பழகி கொடுத்தாங்க. அவங்க நல்லா இருக்கணும், அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். இன்னும் என் கூட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. டெய்லி பேசுவாங்க. அந்த மாதிரி நான் பழகிக்கிட்டு என்னென்ன டெக்னிக்கல் எப்படி பேசினா போகும் அப்படின்னு நான் பார்த்து போட்டுட்டு இருக்கிறேன். 4 பேர் பார்த்து வியூவர்ஸ் போறது வேற கணக்கு. அது போயிட்டு போகுது. எனக்கு சூப்பர் சாட் போடுறவங்க ஒருத்தர் 2000 போடுவாங்க. பாட்டி வெளிநாட்டு இருப்பாங்க. நான் மலேசியாவில் இருக்கிறேன், சிங்கப்பூர் இருக்கிறேன், அமெரிக்காவில் இருக்கிறேன். அமெரிக்காவில் ஒருத்தர் லேடி தான் ஃபேமிலியோட இருக்காங்க. வஸ்தலா, அவங்க பேர் வஸ்தலா. அவங்க வந்து போட்டாங்கன்னா 2000 தான் போடுவாங்க. போடுறப்ப அது எனக்கு வந்து சூப்பர் சாட்ல வந்து போடுறது எனக்கு அமௌண்ட் ஏறும். டாலரா வரும். ஒரு 1000 அவங்க எடுத்துக்கோங்க, 1000 எனக்கு கிடைக்கும். அதுல ஏன் அப்படி போகுதுன்னா குரோத் கொடுப்பாங்க. இது மாதிரி வெளிநாட்டுக்கு 2000 1000 500 இதே சென்னையில இருந்து கூட நிறைய பசங்க ஐடி பசங்க போட்டிருக்காங்க. அம்மா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு சொல்றீங்க, மாத்திரை இவ்வளவு வரணுமா, நீ வச்சுக்கணுமா பரவாயில்லமான்னு. ஒரு பையன் வந்தா 400 500 500 இப்படியே போடுவோம். அப்படி ஒரு ஒரு நாள் லைவ் ஃபர்ஸ்ட் வந்த அன்னைக்கு விஜய் கட்சின்னு சொல்லி நான் விஜய் பத்தி பேசுறேன். அவங்க வந்து வேற பேசுனாங்க. பேசும்போது ரெண்டு உங்க லைவுக்கே வரமாட்டு போங்க அப்படின்னாங்க. எனக்கு மனசு கஷ்டமா போயிடுச்சு. ஐயோ இது நல்லா பேசுறேன் அப்படின்னு தம்பி வந்தது சொல்லிட்டு போற அப்படின்ட்டு போகா சாமி அப்படிலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் ஒண்ணுமே பேசவே இல்லை. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல 200 போட்டாங்க. அப்புறம் பார்த்தா அவங்க பேரு கூட தெரியாது. நான் ஊசர்னு தான் கூப்பிடுவேன் சும்மா. அப்புறம் அவங்க போட்டு விட்டாங்க. அதை வந்து போட்டு விட்டதுனால தம்பி 200 எனக்கு போடாதீங்க, போட்டா 40 சூப்பர் சாட் போடுங்க, 20 போடுங்க, அது போதும், அதுக்கு மேல வேணாம் அப்படிம்பேன். சொல்லி முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு 200 அன்னைக்கு மட்டும் 600 போட்டு போனா அப்படி. அப்புறம் இன்னொரு நாள் 2 நாள் கழிச்சு மறுபடியும் வந்தா அப்படி. அன்னைக்கு வந்து 400 போட்டா அப்படி, 400 500 போட்டா அப்படி. அதுக்கப்புறம் 2 3 நாள் கழிச்சு வந்து 400 போட்டா அப்படி. இந்த மாதிரி அவங்க போட்டதே $5,000 டக்குன்னு ஏறுது. இதுல வச்சுதான் எனக்கு வருமானம் வருது. வருமானம் வராம நான் இதுல உட்காந்துட்டு பாடிட்டு டான்ஸ் போடல. 10 பைசா எனக்கு வருது. என்னால முடிஞ்ச திறமைய நான் காட்டுறேன். சரியா? இது படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு பேச்சு திறமை இருந்தா போதும். கடகடன்னு பேசணும், குளறுபடி இல்லாம பேசணும், ஒரு என்ன டெக்னிக்கல் எப்படி எடுத்து போட்டா ஓடணும் போடணும், அவ்வளவுதான். என்னுடைய ஸ்டோரி சொல்லி போட்டுக்கிறேன், என்னை கொடுமைப்படுத்தணும் ஸ்டோரியும் சொல்லி போட்டுக்கிறேன். கண்டிப்பா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பேசுங்க, யாரையோ பேசுங்க, நீங்க என்னமோ பண்ணுங்க. என்ன நான் யூடியூப்ல அப்படிதான் பேசி போட்டுட்டு இருப்பேன். பேர் சொன்னாதான் நீங்க சாகணும் நான் புரியுது. பேர் சொல்லாம போடுறப்ப அது யாருன்னு என்னன்னு கண்டுக்காதீங்க. இதை போய் ரெக்கார்டு பண்ணி உலகம் ரெக்கார்டு போட்டு விடுங்க. போட்டு என்ன பண்ணிருவா?
நீங்க அங்க அனுப்பிச்சு விடுறீங்க. அவ என்ன பண்ணுவா? தலைய சீவி விட்டுருவாளா? அதுக்கு மேல ஆப்போசிட்டா அப்படித்தான் பண்ணுவேன் நானு. ஓகே. என்கிட்ட வந்து அன்பா சொன்னா கேட்பேன். அதிகாரத்துல சொன்னா கேட்கவே மாட்டேன். க கனகா வந்து கனகா என்னைய எதுவும் சொல்லாது அப்படின்னு ஒரு மைண்ட்ல நினைச்சிட்டு இருக்கலாம். ஏன் தெரியுமா? சொன்னா நான் கேட்க மாட்டேன். வேலைய பார்த்துட்டு போ அப்படின்ருவேன். நீ குடுக்குற காசு வெங்காய காசு எனக்கு தேவையில்ல. போய்க்கிட்டே இரு அப்படின்ருவேன். அதனால அந்த புள்ள சொல்லாம கம்முனு இருக்குது. வேற வழி இல்ல. இன்னொன்னு என்னோட இஷ்டம் இது. நான் தனி ஆளு. நீங்க யாரும் வந்து என்கிட்ட வர வேண்டாம். நான் கெட்டாலும் வர வேண்டாம், செத்தாலும் வர வேண்டாம், சாவ முடியும், முடியாம கிடந்தா கூட யாரும் வந்து பார்க்க வேண்டாம். இதே கனகாலையும் சொல்றேன். யாருமே வேண்டாம். எனக்கு எப்படி போக தெரியும், எப்படி சாக தெரியும் எல்லாம் நான் பண்ணி தான் வச்சிருக்கிறேன். ஒருத்தர் என்னுடைய போனமா போனதுக்கு அப்புறம் ஒருத்தருமே மூஞ்சில முழிக்கக் கூடாது. அதுதான் நான் டிசைட் பண்ணியிருக்கிறேன். இதுக்காக வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வரமாட்டேன் நானு. கண்டிப்பா நடக்கும். புள்ளைங்க 2 பேத்து மூஞ்சில முழிக்கக் கூடாது. நான் இங்க வச்சிருக்கிறேன் யாரு முனிசிபாலிட்டி பசங்களுக்கெல்லாம் நிறைய நான் சாப்பாடு, டீ எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள வளர்த்தி வச்சிருக்கிறேன். ஏதாவது ஒண்ணு ஒரு ஃபோன் போட்டோம்னா வந்துருவாங்க. ரொம்ப செத்து போயிட்டுன்னு வச்சுக்க, ரொம்ப முடியாம இருக்கப்ப சொல்லிருவேன். "டேய் இங்க இருக்கேன்டா செத்துருவேன்டா, செத்தா வந்து தூக்கி கொண்டு போட்டுருங்கடான்னு" சொல்லிருவேன். போதுமா? அந்த அளவுக்கு வசதியில புட்டபர்த்தி இருக்குது. இன்னும் நான் புட்டபர்த்திலே சாகறதுக்கு நல்லதுதான். நல்லதா நினைச்சுக்கிறேன் நான். நன்றி, வணக்கம்.